இன்றைய நாள் பிப்ரவரி 28, 2019 இந்திய அரசாங்கமானது இதை தேசிய அறிவியல் தினமா கொண்டாடிட்டு இருக்கு. திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்த சர் சி வி ராமன் அப்படின்ற அவரோட கண்டுபிடிப்பு இன்னைக்கு நிகழ்ந்துச்சு. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த திருச்சியில பிறந்த சர் சி வி ராமன் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் லண்டனுக்கு போயிட்டு திருப்பி இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது கப்பலோட வெளிப்பகுதியில இருந்து கவனிக்கிறார், கடலையும் கவனிக்கிறார், அதே சமயம் வானத்தையும் கவனிக்கிறார். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரெண்டுமே ஒரு நீல நேரமா தெரிஞ்சது. ஸோ அந்த நீல நேரத்துக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். அப்போ அவருக்கு கிடைச்சாதான் ராமன் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ 1928 வருஷம் பிப்ரவரி மாசம் 28 இதை கண்டுபிடிச்சதுனால இவருக்கு 1930 பாக்குறோம்னா நோபல் பிரைஸ் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ இந்தியாவிலே அறிவியலுக்காக முதல்ல ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினார் அப்படின்றவர் பாக்குறோம்னா சர் சி வி ராமன் தான். அவர் பிறப்பால ஒரு தமிழர் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெருமை தான். இதுல அறிவியல் அப்படின்ற இந்த நாள், அதாவது தேசிய அறிவியல் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ இந்த அறிவியல் அப்படின்றது மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அறிவியல்னாலதான் இந்த அளவுக்கு நம்மளால ஒரு வளர்ச்சி அப்படின்றது பண்ண முடிஞ்சது. ஸோ அது ஒரு ஹோல் ஹியூமனிட்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். சாதாரணமா ஒரு இந்தியாவுக்கு மட்டும் எடுத்துக்காம இந்த உலக அளவுல மனிதர்கள் அவங்களோட படிநிலை, அவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்றது மாறினது அப்படின்றது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான். இண்டஸ்ட்ரியல், அதாவது தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1750 இருந்து 1850 வரைக்கும் இந்த பிரிட்டிஷ்ல நடந்திருக்கும். அதாவது யூரோப்பியன் நாடுகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். யூரோப்பா நாடுகள் நடந்திருக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வேலைகளையும் கைகளில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெஷின்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜேம்ஸ் வாட் அப்படின்ற ஒரு நீராவி இன்ஜினை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் கோல் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெசவு செய்யறதுக்காக பாக்குறோம்னா ஒரு ஷட்டில், ஃபிளையிங் ஷட்டில் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் இந்த அறிவியலை உருவாக்குச்சு. ஐ மீன் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை பார்த்தோன்னா உருவாக்குச்சு. ஸோ ஒரு காலத்துல உலகம் அப்படின்றது பிளாட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாமே அடுத்தடுத்த லெவல்ல அந்த அறிவியல் அறிஞர்கள் உலகம் அப்படின்றது பிளாட்டானது கிடையாது, ஒரு கோள வடிவம் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோள வடிவத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதே சமயம் பூமியை தான் இந்த யூனிவர்ஸை சுத்தி வருது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. டாலமி அப்படின்றவர் அப்படிதான் நினைச்சாரு. ஸோ அவர் புவி மைய கோட்பாடு அப்படின்றத கொடுத்தாரு. இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த பூமியை தான் சுத்தி வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோப்பர்னிக்கஸ் அப்படின்றவர் ஒரு சூரிய மைய கோட்பாடு அப்படின்றத கொடுக்குறாரு. அதாவது இந்த சூரிய குடும்பத்துல மையத்துல இருக்கிறதுன்றது இந்த சூரியன் தான், அதை சுத்தி தான் கிரகங்கள் எல்லாமே சுத்தி வருது அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுதான் அந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய மைய கோட்பாடை கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அறிவியல் அறிஞர்கள் உலக லெவல்ல அறிவியல் அறிஞர்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கான பதில் அப்படின்றது ரெடி ஆகிட்டே இருக்கு. சோ இந்த அறிவியல் அப்படின்றதே பார்த்தோம்னா ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் பினாமினாவா இருக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட் பினாமினா அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த நிலையா வச்சு அந்த விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த நோக்கி பயணிச்சிருப்பாரு. அதாவது ஏ அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும், பி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கும். அந்த பி அப்படின்றது சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பேஸா இருந்திருக்கும். அதனாலதான் இது காஸ் அண்ட் எஃபெக்ட் பினாமினா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ காரண அறிவு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு பொருள் இன்னொரு பொருள் உருவாகிறதுக்கான காரணமா இருந்திருக்கும். சோ அப்போ காரணம் விளைவு, இந்த விளைவு பாக்குறோம்னா இன்னொரு பொருளுக்கான காரணமா இருந்திருக்கும். சோ இப்படிதான் அறிவியல் அப்படின்றது முன்னேறிட்டே போகுது. அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படின்றது முன்னேறிட்டே போகுது. சோ அறிவியல் அப்படின்றத அறி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது டு நோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அறிவியல் அப்படின்ற வார்த்தையே சயின்ஸ் அப்படின்ற வார்த்தையாக்கான ஒரு தமிழாக்கம் பாக்கணும்னா அறிவியல், அறிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சோ அப்ப சயின்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து தான் சயின்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி அறிஞ்சுக்கிறது அப்படின்றது பத்தின படிப்பு தான் அறிவியல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல நிறைய பிரான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பொதுவாக பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கணும்னா பயாலஜில நிறைய உள்துறைகள் அப்படின்றது இருக்கு. பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, இதெல்லாமே தான் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள், பாடப்பிரிவுகள் எல்லாமே வந்தது அல்லது மக்கள் மத்தியில இந்த அறிவியல் பற்றின இந்த கருத்துக்கள் உள்புகுந்தது, அவங்களோட சமுதாயத்துல ஒரு அங்கமா மாறிட்டு இருக்கிறது அப்படின்றது இந்த சமயத்துலதான். சோ இந்த சமயத்துல, அதாவது இந்த காலகட்டங்கள் 2019, 2021 நூற்றாண்டுல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். சோ இதுலயும் சில பிற்போக்கான சில எண்ணங்கள் படைத்த சில சமூகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாமே இந்த அறிவியல் கருத்துக்களுக்கு எதிராக பரப்புரை பண்றது, அதாவது இண்டிஜினஸா இருக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப பெருசு. உலகத்துல மேல்நாட்டு அறிவியல் அப்படின்றது அது கிடையாது. அறிவியல் அப்படின்னா பல அறிவியல் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அறிவியல் அப்படின்னா அது ஒண்ணுதான். அது அமெரிக்கால இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி,
அறிவியல் அப்படின்றது ஒரு விஷயம் தான். அது ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லும். அதுக்கான தொழில்நுட்பம் வந்து வேணா வேற மாதிரி இருக்கலாம். இப்ப நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி, அறிவியலை பேஸ் பண்ணி அடிப்படையா வச்சுக்கிட்டு வேற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து வேற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா அறிவியல் அப்படின்றது வந்து ஒண்ணுதான். இப்ப எடுத்துக்காட்டா வந்து சொல்ல போனோம்னா, இப்போ மாஸ் ஆர்பிட்டார் மிஷன் சொல்லிட்டு மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு அனுப்பிச்சோம். ஸோ 2013 வருஷம் வந்து நவம்பர் மாசம் 5ஆம் தேதி நம்ம பக்கத்துல இருக்க செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம வந்து விண்கலம் வந்து அனுப்பிச்சோம். கிட்டத்தட்ட மொத்த செலவே வந்து பாக்குறோம் அப்படின்னா 460 கோடி தான் வந்து ஆயிடுச்சு. அதே சமயம் அமெரிக்காவும் அதே சமயத்துல தான் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1450 இருந்து 1500 கோடி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு செலவாச்சு. 2 பேரும் பண்ணது வந்து பாக்குறோம்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம இந்தியாவில வந்து அதை பண்ணது கிராவிட்டி அசிஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புவியீர்ப்பு சார்பு தொழில்நுட்பம் அப்படின்றது ஒன்று பயன்படுத்தி அதை நம்ம ஈஸியா வந்து அனுப்பிச்சோம். ஸோ நமக்கு வந்து செலவுகள் அப்படின்றது ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இந்தியாவில் வந்து இப்ப இருக்கிற நம்மளோட பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இந்தியா அப்படின்றது ISRO-வா இருக்கட்டும் அல்லது DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஒரு மேல பெரிய லெவல்ல வந்து வந்திருக்காங்க அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நமக்கு முன்ன இருக்கக்கூடிய சவால்கள் வந்து என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிறதுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அறிவியல் பூர்வமா வந்து அணுகணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், அந்த அறிவியலை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா அதுல வந்து அறிவியல் இல்லாம கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு அறிவியல் பூர்வமா தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம மாற்றங்கள் அப்படின்றது மாறாத நிலையில, மாற்றம் அப்படின்றது மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் இஸ் த ஒன் தட் நெவர் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா அது அப்படி கூட கிடையாது. ஏன்னா அந்த மாற்றமே வந்து பல்வேறு ரேட்ல வந்து பாக்குறோம்னா, அதாவது வெவ்வேறு ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது வெவ்வேறையா இருக்கு அப்படின்றதுதான் மிக முக்கியம். அதனால மாற்றமே வந்து பார்த்தோம்னா சீரா நடக்குது கிடையாது. சில சமயம் வேகமா நடக்குது, சில சமயம் கம்மியா நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது, இந்த ஒரு பிரபஞ்சம் அப்படின்றதே வந்து பாக்குறோம்னா இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை நம்மளால மனித அறிவினால வந்து புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இதுல நமக்கு புரியாத, விடை தெரியாத புதிர்கள் வந்து நிறைய இருக்கு. எப்படின்னா இப்போ பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி சொல்றது, டார்க் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றது, இதெல்லாம் நமக்கு இன்னும் மனித அறிவுக்கு வந்து எட்டாத அளவுல இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்றோம். சோ இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்பொழுது நிறைய விஷக்கிருமிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இது எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்றீங்க, அதுக்காக வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கலாமே அந்த காசை, ஐ மீன் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்தியாவில் கொடுக்கலாமே, எதுக்காக இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. சந்திரயான், அதாவது நிலாவுக்கு வந்து விண்கலம் விட்டா என்ன, விடாட்டி என்ன, நம்ம பக்கத்து ஊர்ல வந்து பாக்குறோம்னா நிறைய விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே முக்கியம் தான். ஒரு பக்கம் வந்து பாக்குறோம்னா நிலவை பத்தின ஆராய்ச்சியும் பண்ணலாம், இன்னொரு பக்கம் வந்து பாக்குறோம்னா நம்மளோட உள்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்கலாம் அப்படின்றதான் விஷயம். ஏன்னா இந்த அறிவியலை பத்தி புரியாதவங்க தான் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கான வாழ்க்கை முறை அப்படின்றது மாறி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது இப்ப கிடையாது. அதே மாதிரி இன்னும் 100 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வாழ்க்கை முறை அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காலங்கள் வந்து மாறிட்டு இருக்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், பின்பற்றிக்கிறோம். சோ நம்ம பின்பற்றுதல் வந்து நம்ம வெளியில வர்றது கஷ்டம். ஏன்னா இப்ப பிறந்திருக்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 வயசு 5 வயசுல வந்து பார்த்தோம்னா செல்போன் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியரா இருந்திருக்கும். ஆனா நாம பிறந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காது. சோ எப்பயாவது இருக்க டெலிபோன் அப்படின்றத பாக்குறது ரேரா இருந்திருக்கும். ஆனா இப்ப எல்லாரும் பழகியாச்சு இல்லையா, செல்போன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பழகியாச்சு இல்லையா, இதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டமா இருக்கும். சோ இதுதான் வந்து ஒரு விஷயத்த வந்து பழக்கப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சோ அதனாலதான் வந்து பாக்குறோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலயோ அல்லது இந்தியாவிலயோ உலகத்திலயோ அன்சைன்டிபிக்கான விஷயங்களை வந்து பரப்புறாங்க அப்படின்னா அவங்கதான் வந்து இந்த சமூகத்தோட எதிரிகள் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். எதை எடுத்தாலும் வந்து பாக்குறோம்னா என்னோட 4ஆவது தலைமுறை பாட்டனார் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதனால நானும் இதே மாதிரி பண்ணுவேன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள் அப்படின்றது வேற. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சோ எதை எடுத்தாலும் அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்றது மாறி இருக்கு அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிக்கணும். சப்போஸ் உலகளாவிய லெவல்ல அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு, தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களும் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்றது மாறுது. இது வாழ்க்கை முறை மாறதுனால தொழில்நுட்பம் மாறுது, தொழில்நுட்பம் மாறதுனால வாழ்க்கை முறை மாறுது அப்படின்றதான் விஷயம். சோ இது வந்து ஒரு விசியஸ் சைக்கிள் ஆஃப் இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கலாச்சாரமும் அதே மாதிரிதான். கலாச்சாரம் அப்படின்றதே வந்து மாறிட்டு தான் இருக்கு. அது ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு புள்ளியில வந்து நிக்கிறது கலாச்சாரம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கை முறை தான் கல்ச்சர் அப்படின்னால இந்த வே ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை தான் கலாச்சாரம். அப்ப அந்த கலாச்சாரத்துல நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டி வந்து அறிவியல் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. சோ அறிவியலை வந்து ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும். ஈஸியா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாக்குறோம் அப்படின்னா அடிப்படை அறிவியல் வந்து புரிஞ்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படின்றதுதான்
விஷயம். இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்னு கூட எடுத்துக்கலாம், இருமுனை கத்தி அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதை சரியான வகையில வந்து பயன்படுத்தினோம்னா அது சரியா தான் முடியும். தப்பான வகையில பயன்படுத்தினோம்னா அது வேற ஒரு தீங்கான ஒரு விஷயத்துல தான் முடியும். அது எந்த பொருளுமே அப்படித்தானே, நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுல தானே இருக்கு. ஸோ அதனால அறிவியல் தன்மையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அறிவியல் தின வாழ்த்துக்கள்.